ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 79. தசரதர் இறந்து போய் 14வது நாள் காலையில மந்திரி சேனாதிபதிகள் புரோகிதர்கள் எல்லோருமா சேர்ந்து யோசிச்சுண்டு பரதனை பார்த்து, நமக்கு பரம குருவா இருந்த மகாராஜா போய் சேர்ந்துட்டார். அவருடைய மூத்த புத்திரனான ராமனும் லக்ஷ்மணனும் கைகேயனுடைய வார்த்தையால காட்டுக்கு போயிட்டா. ஒருவன் முதல்ல அரசனை தேடி அடையணும், பாரியையும் தனத்தையும் அப்புறம்தான் சம்பாதிக்கணும். பெற்றோரை விட அரசனே நமக்கு அந்தரங்கமான ரட்சகன் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த ராஜ்யத்துக்கு இப்போ அரசன் இல்லாட்டாலும் கூட பகவத் கிருபையால ஜனங்களுக்கு எந்த அதிருப்தியும் கலகமும் ஏற்படல. மந்திரிகளும் ராஜ சேவகர்களும் சிற்றரசர்களும் எல்லோரும் ஒத்துமையா இருக்கிறதால இந்த ராஜ்யத்துக்கு அபாயம் வராது. அதனால நீங்கள் எனக்கு அரசனாகணும். வரிசை கிரமத்துல தாங்கள் மகாராஜாவினுடைய மூத்த புத்திரர், எல்லா விதத்திலும் கீர்த்தி உள்ளவர், ஜனங்களும் உங்ககிட்ட பிரீதி வச்சிருக்கா. ராஜ சேவகர்களும் வியாபாரிகளும் அபிஷேகத்துக்கு வேண்டிய சகல பதார்த்தங்களோட காத்துட்டு இருக்கா. முன்னோர்களால் ஆளப்பட்ட இந்த ராஜ்யத்தை நீங்க ஏத்துக்கணும், பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றா. ஆனா தர்மத்திலேருந்து ஒரு நாளும் பிசகாத அந்த பரதன் அபிஷேக பதார்த்தங்களை பிரதர்ஷனம் பண்ணி ஜனங்களை பார்த்து, எங்கள் குலத்துல மூத்த புத்திரன் தான் ராஜ்யத்தை அடையணும், இந்த தர்மம் இதுவரை நடந்துட்டு வந்திருக்கு, நீங்கள்லாம் புத்திமான் இல்லையா, என்கிட்ட இப்படி சொல்றது நியாயமா இருக்கா? ராமன் எனக்கு தமையன், ராஜாவாக இருக்க தகுந்தவன், நானும் 14 வருஷங்கள் காட்டுல இருக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டேன். சதுரங்க சைன்யம் தயாராகட்டும், காட்டிலேந்து என் தமையனை எப்படியாவது அழைச்சுண்டு வரேன். இப்போ ரெடியாக இருக்கும் அபிஷேக பதார்த்தங்களை அங்கே எடுத்துட்டு போய் ராமமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி யாகசாலையில் இருந்து 3 அக்னிகளையும் அழைத்து கொண்டு வருவது போல அந்த ராமனை காட்டிலேருந்து இங்கே அழைச்சுண்டு வரேன். எனக்கு தாய் என்ற பெயரை மாத்திரம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கைகேயினுடைய இஷ்டத்தை நான் ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டேன். ராமச்சந்திரன் தான் இந்த ராஜ்யத்தை ஆழ்வார், நான் கோரமான வனத்துல காலத்தை கழிப்பேன். அதனால சிற்பிகள்லாம் மேடு பள்ளங்களை எல்லாம் சரியாக்கி சுகமான ஒரு வழிய ஏற்படுத்தட்டும். போகும்போது அபாயமான இடங்களை தாண்டதுல உதவி செய்ய காவலாளிகள்லாம் கூட வரட்டும் அப்படின்னு பரதன் சொல்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் பரதன் சொல்ல அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மகாராஜா செய்த பிரதிஜைப்படி தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை மூத்த புத்திரனான ராமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரே மனசா நிச்சயம் பண்ணி இருக்கும் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஒரு நாளும் குறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணினா அப்படின்னு இந்த 79வது சாப்டர் முடியறது. அடுத்த ஆடியோவில் 80வது சாப்டரை பார்க்கலாம். தேங்க்யூ.